அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்களை பொறுத்த அளவிலே செயல் விளைவு தத்துவம்தான் மிக முக்கியமானது. யார் ஒருவர் சரியான முறையிலே அதை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் கடமையிலே சிறந்து விளங்குவார்கள். கடமையில் சிறந்தோர் கடவுளை நாடுவர். கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வர். இதுவே போதுமானது. யார் ஒருத்தர் முதலாக கடமையை சிறப்பா செய்யறாங்களோ அவங்க தன்னை அறியாம கடவுள் நோக்கி போவாங்க. யாரு கடவுளை, இயற்கையை தெளிவாக, இறைநிலையை தெளிவாக உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய கடமையிலே மிக சிறப்பாக வாழ்க்கை நடத்துவார்கள். இறை உணர்வும் தெளிவாக தெரிந்து விட்டது. அதன் பிறகு கடமைத்தான் செய்ய வேண்டும். எதையுமே எதிர்பார்க்காமல் நம்முடைய கடமையை நாம் செய்தோம் என்றால், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை என்றால், நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அதற்கு உண்டான விளைவு இயற்கை கொடுக்கும். இயற்கை கொடுக்கும் கூட சொல்ல முடியாது. என்னவென்றால் நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு விளைவு என்பது அந்த இடத்திலே ஒருவர் கொடுப்பது கிடையாது. அந்த இறைநிலையே அங்கு விளைவாக தொக்கி நிற்கின்றது. செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை, அவ்வளவுதான். எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அதற்கு உண்டான விளைவை மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆனா அந்த செயலுக்கு உண்டான விளைவு செய்யக்கூடிய செயலை பொறுத்து இருக்கின்றது. அதற்கு உண்டான விளைவு ஒரு நிமிடத்திலே ஏற்படலாம், ஒரு மணி நேரத்திலே ஏற்படலாம், ஒரு நாள்ல ஏற்படலாம், ஒரு ஆண்டிலே ஏற்படலாம், 10 வருடங்கள் கழித்து கூட ஏற்படலாம். அது சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம செய்யக்கூடிய அந்த செயல் அதுக்கு விளைவு கொண்டு வருவதற்கு பல்வேறு சூழ்நிலை இருக்கின்றது. இயற்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதன் காரணமாக அதுக்குண்டான விளைவை தக்க காலகட்டத்தில் கொடுக்கும். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் அதுக்குண்டான விளைவு கண்டிப்பாக இருக்கின்றது. அதில் துளி கூட சந்தேகமே கிடையாது. அந்த தத்துவத்தை புரிந்துக்கணும். அந்த தத்துவத்தை சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? அதுதான் அங்க பிரச்சனையே. நன்கு தெளிந்தவர்கள், அதாவது தெளிந்தவர்கள்னா தெரிந்தவர்கள், தெளிந்தவர்கள் கூட சமயத்திலே அங்கே சறுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்றும்போது எப்படி சாதாரண மனிதர்கள் எப்படி உணர்ந்து கொள்வார்கள்? அது அறிவிலே தெளிவு பெற்றோர், தெளிவா இருக்கிறவங்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது, மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது, சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது.
செய்யக்கூடிய செயலுக்கு விளைவு எப்படி என்று ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது நம்முடைய நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள், இதற்கு ஏற்றாற் போல விளைவு ஏற்படும். நம்முடைய நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கமா இருக்கு. எல்லோருக்கும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. இதோடு நோக்கம் அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு நம்ம நோக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. அதோடு அதுக்கு உண்டான திறமை வேண்டும். அதுவும் இந்த காலகட்டத்திலே நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவனாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் அந்த திறமை என்பது வேண்டும். அது எவ்வளோ காலகட்டம் ஆகும்? சரியா தெளிவா இருந்தோம்னா சீக்கிரம் கிடைக்கும். டக்குன்னு அதை புரிந்து கொண்டு காரியங்களை செய்யலாம். அப்ப அதுக்கு உண்டான திறமை வேண்டும். இடம், எந்த இடத்துல எந்த காலகட்டத்துல எப்படி நாம செய்யறோங்கிறத பொறுத்து இருக்கு. காலம், என்ன மாதிரி காலகட்டம், அதையும் கணித்து கொள்ளணும். அடுத்து தொடர்பு கொள்ளும் பொருள், மக்கள், இதுக்கு ஏற்றாற் போல அந்த உண்டான விளைவு ஏற்படுகின்றது. அப்ப இத்தனையும் நம்ம பார்க்கணும். நோக்கம் நல்லா இருக்கு, திறமை நல்லா இருக்கு, காலமும் நல்லா இருக்கு, இடமும் நல்லா இருக்கு. ஆனா தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் சரியில்லைன்னா அது முடியாது. இப்ப இத்தனையும் சேர்ந்து வரணுங்க. இருந்தாலும் அந்த நோக்கம் ஒன்று, அதாவது நல்ல நோக்கம், அது மட்டும் இல்லாம அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு, அது மட்டுமே இருந்தால் கூட போதுமானது. மீதி இருக்கிறது எல்லாமே தானாக இயற்கை நம்ம இந்த மாதிரி திறமை வளர்த்து கொண்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு, காலத்தை பார்த்துக்கிட்டு, அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிலாம் செய்து இருக்க தேவையில்லை. ஆனா இதுக்கு உண்டான இதன் காரணமா விளைவு ஏற்படுது. ஆனா இந்த உணர்வும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்தாலே அந்த இயற்கை இது அத்தனையுமே இணைத்து கொடுத்து அற்புதமாக அதை செயல்படுத்திடும். நம்முடைய புற செயலை அதுபோன்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம புகழுக்காகவோ பொருளுக்காகவோ ஆசைப்படாம, அதாவது அப்படியே அப்படின்னா அதாவது ஒரு நிஷ்காமிய கர்மா. பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண அர்ப்பணம்பாங்க. எதா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க. இதை செயலை அதுக்கு உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான கர்மா நமக்கு கிடையாது. எல்லாமே அதனுடையது. அது வார்த்தையாக இல்லாம அப்படியே அதுவாக அந்த மாதிரி இருக்கணும். அந்த நிலை இருந்து விட்டதென்றால் நம்ம புகழ்ந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. புரிந்து கொள்ளாமல் தூற்றினாலும் கவலை கிடையாது. அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. நான் அதே போல செயல் செய்துகிட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி செயல் செய்யக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாகணும். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர். இல்லாதவங்க அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நோற்பார் சிலர் நோவாதார் பலர். இது பல்வேறு விதமா சொல்லலாம். நோற்பார் சிலர் நோவாதார் பலர்னா ரொம்ப பேர் தியானம் பண்றவங்க, சில பேர் தியானம் பண்ணாதவங்க அதிகமான பேர். வாழ்க்கையில முன்வினை பயன் காரணமாக இந்த இதுல நன்றாக இருக்கலாம், நல்ல வசதி படைத்திருக்கலாம், எல்லா விதமான இன்பங்களும் அனுபவிக்கலாம். ரொம்ப பேர் தேவை மிகுந்தவர்களாக இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாதிரி சொல்லலாம். இன்னொன்று, எவ்வளோ பேர் தங்களுடைய கடமையை சரியான முறையில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாரும் அந்த மாதிரி கடமையை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் அத்தனை பேருமே, அதாவது என்னுடைய உழைப்பை கொண்டே என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். அந்த நிலையில அத்தனை பேரும் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா எங்கேயுமே சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நோற்பார் சிலர்
அப்போ ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த உழைப்பு இல்லாம நம்ம வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தனி உடைமை சொத்தாக அத்துணையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று போது, இன்னொரு இடத்துல எங்கே ஒரு இடத்திலே அந்த இடத்துல வந்து பறிக்கப்படுகின்றது. அங்க அவங்களுக்கு தேவைக்கு கிடைக்காம போயிருது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அதாவது நல்ல மாடி வீடு, ஏசி ரூமு, நல்ல பெட்டு, ஆனா தூக்கம் மட்டும் வரல. எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் தூக்கம் வரல? என்னவென்றால், யாரோ, எங்கோ, இது எதுவுமே இல்லாம, அந்த துன்பப்படும்போது அங்க பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க இது இப்ப சொன்னது எதுவுமே இல்ல. இவங்கெல்லாம் மாடி வீட்ல ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அதனுடைய அலை வந்து தாக்கும். தலையிலிருந்து கால் வர உடம்புல எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும், ஒரு துளி வலி ஏற்பட்டா கூட, கால்ல சின்ன ஒரு முள்ளு குத்து, முள்ளு கூட எடுத்துறணும். அந்த துளியூண்டு இருக்குது பார்த்தீங்களா? அது கூட வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அது எடுத்தா தாங்க ஒரு அந்த பொருந்தாத உணர்வுலருந்து அந்த பொருந்திய உணர்வுக்கு இந்த உடல் வரும். அதே போல தான் இந்த உலகம் முழுவதுமே அத்துணையுமே அந்த உலக சமுதாயமே அப்படியே பின்னி பிணைந்து இருக்கின்றது. எங்கே எங்கே அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் ஏற்படுதோ அத்துணையுமே மனித சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குங்க. ஒரு முறை மகரிஷி வந்து ஒரு உதாரணம் வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு இடத்திலே தனித்தனி தீவுகள் இருக்கின்றன. எல்லாமே தனித்தனியா இருக்குது. அதே ஒரு தீவுகள்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியா இருக்கு. அங்கே எல்லா தீவுகளிலும் குரங்குகள் வசித்துக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக அங்க இருக்கிற குரங்குகள் அத்துணையுமே வந்து அந்த அங்கே வளரக்கூடிய கிழங்குகளை பறித்து சாப்பிடும். அதுல என்னாச்சு, ஒரு குரங்கு என்ன செய்தது, அந்த கிழங்க பறித்து கிழங்கை எடுத்துட்டு போயிட்டு கடல் தண்ணீரிலே அலசி விட்டு அந்த மண் போனதுக்கு பிறகு அது சாப்பிட ஆரம்பித்தது. அந்த ஒரு குரங்கு செய்யறத பார்த்துட்டு எல்லா குரங்கும் அதே போல அதன் பிறகு கடல் தண்ணீரை அலசி தண்ணீர்ல போய் கிழங்க அலசிட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. இது அந்த தீவிலே இருக்கக்கூடிய குரங்கு பார்த்ததுனால செய்தது. ஆனால் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அந்த சுற்றி இருக்கிற தீவுகள் அனைத்திலுமே என்ன ஆச்சுங்க, அங்க இருக்கிற குரங்குகள் எல்லாமே அந்த கிழங்க வந்து அலசி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணும் பார்க்கவே இல்ல. என்னவென்றால், அந்த குரங்குகளுடைய மூளையில அதனுடைய ஒரே அலைவரிசையிலே இருக்கக்கூடிய காரணத்தினால உடனடியாக பிரதிபலித்து எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறது. அதேபோல மனிதர்களிடத்திலே ஏற்படக்கூடிய உணர்வு என்பது, ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு இந்த உலகம் முழுவதுமே அலையாக சென்று எல்லாருடைய உடலிலே பாய்ந்து பல்வேறு இத கொடுக்குங்க. ஆனா, குரங்கு என்று எடுத்தோம் என்றால், அது ஒரே மாதிரி தான். 5 அறிவு. அதனால ஒரே அலைவரிசையில இருக்கனால உடனடியா தெரிஞ்சிருது. ஆனால் 6வது அறிவு படைத்த மனிதன்கிற காரணத்தினால இந்த இடத்துல எத்தனையோ விதமான உணர்வுகள், எத்தனையோ விதமா இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாமே போயிட்டு அலையிக்கத்துல எல்லாமே போய் ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒவ்வொன்னு இருக்குங்க. ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். கிட்டத்தட்ட 3/4 கிட்டத்தட்ட 90% அவர் முடிச்சிட்டார். அதற்குள்ள ஒரு ஆயுள் வந்து முடிந்து விடுகிறது. அவர் இறந்து போயிடுறாரு. அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இன்னொருவர் அந்த விஞ்ஞானி அதே பொருள குறித்து ஆராய்ச்சி வந்து செய்றாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணது அந்த இதுல அலையியக்கத்துல வான்காந்தல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல போய் இவரு அங்க தொட்ட உடனே மீதி 10% இவருக்கு வந்துருது. ஏன்னா, அவரு அளவுக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்ல. இந்த 10% போன உடனேயே இவருக்கு உடனே புரிய ஆரம்பிச்சுருது.
இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து புரிஞ்ச காரணத்தினால, ஏதோ நாம தான் வந்து தியானம் பண்ணி, நல்லா சிந்தனை பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம்னு நெனச்சிடக்கூடாது. ஏற்கனவே எல்லா இடத்துல எல்லாமே இருக்குதுங்க. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, "திறக்க முடியாத பூட்டு கிடையாது. அதேபோல தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாதுன்னு" சொல்வாங்க. அதேபோல ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால், இந்த பிரச்சனைக்கு இதுவரை கோடிக்கணக்கான மக்கள் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து கண்டுபிடித்திருப்பார்கள். அது வான்காந்தத்திலே பதிவாயிருக்கும். நம்ப ஆராய்ச்சி செய்யும்போது, அது குறிப்பிட்ட இதுல நமக்கு வந்து அப்படியே டக்குன்னு பளிச்சுன்னு அடிக்கும். ஆக இத்தன நாளா இது இது இத போட்டு போட்டு ஒழட்டிட்டு இருக்கிறோமே, இத்தன நாளா நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாரி இருக்கும். அப்படி பார்த்தோம் என்றால், அத்துணை பேருமே யார் மனிதர்கள் எப்படி அந்த குரங்கு ஒன்று செய்தது எப்படியோ, அதேபோல மனிதர்கள் என்னென்ன செய்திருக்கின்றார்களோ, அது அத்துணையுமே அத்துணை பேர் உடலிலே பதிவாயிருக்கும். அதுதான் ஒண்ணு அந்த அன்பும், கருணையும் கொண்ட வேதாத்திரி மகரிஷி அவங்க வந்து சொல்வாங்க. சமுதாயத்துல ஒரு குற்றம்னா, அந்த தனி நபர வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் சமுதாயம். அதுக்கு நாமளும் பொறுப்பு. அவன் தான் ஒரு பெரிய ஒரு தவறு நடந்து விட்டது. அதாவது ஒரு கொடூரமான நான் அந்த என்ன செய்யலாம் அது சொல்லல. ஏன்னா, அது நம்ம எல்லாம் நம்ம நல்ல நல்ல ஒரு தியானம் பண்ணி நல்ல ஒரு மூடுல இருக்கிறோம். அந்த தேவையில்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல. அது மாரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அத நினைத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன ஆகும் எல்லாத்துக்கிட்டயும் அது வந்து போய் பரவி ஒரு வருத்த அலைய குடுத்துரும். இதே போல தான் அத்துணையும் அதே மாரி. அப்ப அவரு ஒரு ஆளு செய்றாருன்னா, அதற்கு காரணம் நாமும் அது ஒரு காரணம். நான் எனக்கு தெரியவே தெரியாது. அத பத்தி நீ கேள்வியே படல அப்படின்னு சொன்னால் கூட, அந்த சமுதாய பொறுப்பு அப்படிங்கிற முறையில நாமும் காரணம் தாங்க. அதனால எப்படி மாற்றுவது? என்ன மாரி வந்து கொண்டு போவது? அப்படின்னு சிந்தனை செய்யுமே தவிர, அந்த குறை காண்பதில, பேசல்ல வந்து அது எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது, அவர்கள் அத்துணை பேருமே அந்த மாற்றத்த கொடுக்கணும். அறியாமையில செய்யக்கூடிய தவறுகள, அவர்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு வழியே கிடையாது. எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, அதற்கெல்லாம் அதுக்கு உண்டான சட்டங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எத்தனையோ இருக்கு. அதான் மகரிஷி அவங்க சொல்வாங்க. அதாவது உலகிலே அகப்படாத குற்றவாளிகள் தான் அதிகம்னு சொல்லுவான். அவன் மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதானே தவிர, இன்னும் அகப்படாம ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. அதனால இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை வந்து கொண்டு வர வேண்டுமென்றால், அந்த செயல் செய்யக்கூடிய நபர்கள் தெளிவாக இருக்கணும். செயலுடைய தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தால் என்ன மாற்றம் கிடைக்கும் என்றது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விளைவு வர வேண்டும் என்றால், அதற்கு என்ன மாரி செயல் செய்ய வேண்டும் என்று அதற்கு உண்டான செயலை செய்ய வேண்டாம். அதற்கு அந்த மாரி செயல் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டாம். அதுதான் நம்முடைய பொறுப்பு. நம்முடைய வேலையே அதுதான். அந்த மாரி தான் சமுதாயத்தில மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர, வேற வகையில எந்த வகையிலயும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால், மகரிஷி அவங்க ரொம்ப காலமாக அந்த மாரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கடைசியாக தான் இத கண்டுபிடிச்சாங்க. இந்த தனி மனிதன் அமைதி அப்படிங்கிறத கடைசியா தான் கண்டுபிடிச்சாங்க. பல்வேறு தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு நேரடியா எத்தனையோ பேருக்கு பணம் குடுத்து பார்த்தாச்சு. இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எப்படி குடுக்க முடியும்? அப்படியே குடுத்தாலும் அவங்க திரும்ப திரும்ப எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. சாப்பாடு போட்டீங்கன்னா வந்து சோம்பேறி ஆவறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாரி எது வேணாலும் எடுத்து பாருங்க. இது மாரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு என்ன மாரி எடுத்து பார்த்தாலும் சரி, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல பயன் கிடைக்கும். ஆனால் முழுமையான பலனாக இருக்காது. நீடித்த பலனாக இருக்காது. நிலைத்த பலனாக இருக்காது. அதன் பிறகு தான் வந்து கண்டுபிடித்தது தான், எப்படி ஒவ்வொரு தனி மனிதனும்
அமைதி பெறுகின்றானோ அதை பொறுத்து தான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரி பேசினாலும் சரி, எத்தனை முறை பேசினாலும் சரி, இந்த 2 தத்துவத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. வெளிப்புறத்திலே ஒன்று என்னவென்றால், புறக்காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் அதை செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவை பயன்படுத்தி புறத்திலே வெற்றி பெற வேண்டும். இது ஒண்ணு. 2வது, அகத்தை பொறுத்தவரை அங்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது என்று முடிவு செய்து புரிந்து கொண்டு கம்ப்ளீட்டா அதை அப்படியே விட்டுட்டோம்னா இப்போது எனர்ஜி எக்கச்சக்கமா கிடைக்கும். அதன் பிறகு புற வேலைகளை மேலும் மேலும் சிறப்பாக வந்து செய்யலாம். ஏற்கனவே எந்த மாதிரி செய்யணும்? மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக எப்படி மனவளக்கலை மன்றத்தை துவங்கி அது எப்படி வளர்த்து உலகம் முழுவதும் அந்த மன்றங்கள் பெருகி அதில் இருக்கிற அன்பர்கள் அமைதி பெற்று அதன் பிறகு ஒவ்வொன்றாக விரிந்து போகணுங்கிற ஒரு தொலைநோக்கிலே கொடுக்கப்பட்டது இந்த மனவளக்கலை மன்றங்கள். அது மட்டும் இல்ல, அது வந்ததுக்கு பிறகு எப்படி தனி மனித உடைமையை பொது உடைமை ஆக்கணும், எப்படி பொது உடைமை ஆக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆக்கணும், அதன் பிறகு உலகமே ஒரு கூட்டாட்சியில வரணும். அதன் பிறகு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், எல்லாமே கூட்டாட்சி. வந்ததுக்கு பிறகுமே ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. இப்ப இருக்கிற அறிஞர்லாம் ஒன்றாக சேர்ந்து அதை வந்து செயல்படுத்தினாலே வந்து போதுமானது. அவ புறத்துல வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும். இதை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா போர்னு வந்துச்சுன்னா சண்டை நடக்கும் பார்த்தீங்களா? சண்டை நடந்தா விளைவுகள் ஏற்படத்தானே செய்யும். அதே போல புறத்தை பொறுத்தவரை போட்டின்னு வந்து விட்டால் வேற வழி கிடையாது. செயல் செய்துதான் ஆகணும். வெற்றிகரமா செய்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதற்கு முழு திறமையை பயன்படுத்தணும். முழு ஆற்றலை பயன்படுத்தணும். அதனுடைய நபருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகணும். அவ்வளவுதான் புறத்தை பொறுத்தவரை. நம்ம வீட்டுல பையங்க இருக்கிறாங்க, படிக்கிறவங்க. பரீட்சை வரப்போகுது, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு நாம் என்ன அட்வைஸ் கொடுப்போம்? என்ன அட்வைஸ் கொடுப்போம்? டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. எதுக்கு டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும், நல்லா பரீட்சை எழுத முடியும். அந்த நீங்கள் நல்லாவே படித்திருந்தால் கூட எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டா அது வந்து படித்ததே நினைவுக்கு வராமல் போயிடும். ஆகவே டென்ஷன் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது, ரொம்ப தைரியமாக இருக்கணும். பயமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப வீரமாக இருக்கணும். அப்படி எதிர்த்து போரிட்டு அப்படியே ஜெயிக்கணும். மனதில் அப்படியே உறுதி வேணும் அப்படின்னு அப்படியே உணர்ச்சிகரமா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அதாவது நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எதற்காக வருகின்றன என்றால் நமக்கு உதவிக்கு வருது. அதனால பையனோ பொண்ணோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும் தெரியுங்களா? பயம் எதற்கு வருகின்றது? நீ உனக்கு பயமே வரலன்னா நீ பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம நீ பாட்டுக்கு போய் எழுதலாமே, எஃபெக்டே இருக்காத. பயம் எதுக்கு வருது? பயம் எதற்கு வருகின்றது? ஃபெயில் ஆயிருமோ, இல்ல நல்ல மார்க் வாங்க முடியாதோ, இல்ல சென்ட்டை வாங்க முடியாதனால பயம் வருது. அப்போ பயத்தை பயன்படுத்திக்கலாமே. இந்த பயமே எதற்கு வருகின்றது என்றால் நன்றாக படிப்பதற்காக வருகிறது.
அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் படிக்கிறப்போ இதே மாதிரி தான் எனக்கு பயம் வந்தது. இப்பதான் எனக்கே தெரியுது அந்த பயம் வந்து எனக்கு நன்மைக்கு தான் வந்திருக்குது. ஆகவே இந்த பயத்தை பயன்படுத்தி புறத்திலே, செயலிலே நன்றாக படிக்க வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டும். பயப்படக்கூடாது. பயம் பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பயத்த சரி பண்ணணும். அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு ஒரு காலம் முடியாதுங்க. எப்பவுமே முடியாது. அப்ப அந்த மாரி எடுத்துரைக்கணும். பாருங்க 12வது வர 12ன்னா என்ன வயதுங்க? 17 வயது ஆயிருச்சு. 17 வயதுனா எல்கேஜியிலிருந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீட் தேர்வை வந்து எழுத முடியல. எழுதுறதுக்கு முன்பாகவே, அதை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே, இல்லைன்னா எழுதுனதுக்கு பிறகு, ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தற்கொலை செய்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? எல்கேஜிலேருந்து எதுக்காக படிச்சாங்க? என்ன படிச்சாங்க? அறிவு எதற்காக? அறிவே கிடையாதா? யாராவது வந்து இதற்கு போய் வந்து தோல்வி அடைந்து விட்டா யாராவது உயிரை மாய்த்துக் கொள்வார்களா? இதுதான் அறிவா? இதுதான் கல்வி கற்றுக் கொடுத்திருக்கின்றதா? இதுதான் அறிவா? வெற்றி பெறணுமா? தேவையில்லையே. அப்போ உண்மையாகவே இதுவரை படிச்சது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அறிவு என்பது என்ன? தெளிவாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். சிறப்பாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்பமாக வாழ்க்கையை நடத்தணும். எது வந்தாலும் எதிர்கொள்ளணும். அப்ப இதுவரை நாம நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? வெற்றி பெறணும், வெற்றி பெறணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது கரெக்ட். அது வந்து புறத்துல மட்டும்தான். புறத்துல மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அகத்தை பொறுத்தவரை தோல்வி அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி வெற்றியை வந்து கொண்டாடுகின்றோமோ அதே போல தோல்வியும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டும். இந்த காலத்துல அந்த தோல்வியே இருக்கக்கூடாது, மனதுல வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பெல்லாம் எடுத்து கொடுத்து, அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து, எல்லாமே செல்லாமாவை வளர்த்துட்டா, சுயமாவே முடிவெடுக்க கத்துக் கொடுக்காம வளர்த்து விட்டால், அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு தோல்வி ஏற்படும்போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக பல்வேறு பிரச்சனை. அதுல வந்து தவறான வழியில போறது, தற்கொலை செய்து கொள்வது, இன்னும் பல்வேறு சிக்கல் சமுதாயத்தில் ஏற்படுகின்றது. உண்மையாகவே அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வெற்றி வந்து வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதே போல தோல்வியும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தோல்வியை அப்படி ஏத்துக்கணும். முழுமையாக ஏத்துக்கணும். எப்படி வெற்றி கிடைத்தால் மனம் இருக்கின்றதோ, அதே போல தோல்வி ஏற்பட்டாலும் அதே போன்ற மனநிலையை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. தோல்வி ஏற்பட்டா அவர்கள வந்து வேற மாரி பேசக்கூடாது. இதெல்லாம் சகஜம். வாழ்க்கையில வெற்றி, தோல்வி ரொம்ப ரொம்ப சகஜமானது. 2மே கலந்து தான் இருக்கு. வாழ்க்கை என்பது ஏன் 2 2 வச்சிருக்குது? ஏன் வந்து ஆண மட்டும் படைத்திருக்கலாமே? இல்லன்னா பெண் மட்டும் படைத்திருக்கலாமே? இதுக்கு 2 இருக்கு. ஏன் இரவு, பகல் இருக்கிறது, மேடு, பள்ளம் எப்படி இருக்குது? எத எடுத்து பார்த்தாலும் 2 2 இருக்குங்க. இரட்டைத்தன்மை எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அந்த ஒருமைத்தன்மையை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், ஒருமைத்தன்மை என்றால் என்ன? இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி 2மே ஒன்றாக பார்க்கணும். இதையும் தத்துவமாக சொல்லியிருக்கிறார்கள். 2மே ஒன்றாக பார்க்கணும். ஆகவே தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, அதை நான் ஒன்றாக பார்ப்பேன் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டிருந்தால் அந்த இடத்திலே நடக்காது. அவங்கலாம் சொல்லி வைத்திருக்கிறாங்க. நாமளும் போதிக்கலாம். ஆனால் நாம் நேரம் அனுபவிக்கும்போது கிடைக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று இதன் மூலமாக கிடைத்துவிடும். என்னவென்றால் நம்முடைய மனதோடு நாம் தோற்று போக வேண்டும். இந்த இடத்திலே வெளியில வந்து வெற்றி பெறணும். எப்படியா இருந்தாலும் வெற்றி பெறணும். என்னமா இருந்தாலும் வெற்றி பெறணும். ஆனால் அகத்தை பொறுத்தவரை வெற்றியே பெறக்கூடாது. அகத்தை பொறுத்தவரை தோல்வியை அடைய வேண்டும். அந்த இடத்திலே தோல்விதான் இங்கே வெற்றி. அகத்தை பொறுத்தவரை தோல்விதான் வெற்றி. ஏனென்றால் இந்த மன இயக்கம்
இயற்கையானது. இயற்கையே இங்கு அடித்தளமாக இருக்கின்றது. அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு இயந்திர கதியானது. அது உருண்டோடக்கூடிய இயல்பு கொண்டது. அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை படைத்தது. அது அப்படித்தான் இருக்கும். அதை சரி செய்ய இயலாது. பயத்தை சரி செய்வதற்கு முயற்சி செய்தோம் என்றால், அது முடியாத விஷயம். அத சரி பண்ண முயற்சி செய்யும்போது, அந்த இடத்திலே மனப்போராட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. பயம் எதற்காக வருகின்றது? நம்முடைய நன்மைக்காக வருகின்றது. பயம் மட்டுமல்ல, நமக்கு இயற்கையான மனதிலே ஏற்படக்கூடிய உணர்வுகள் அத்துணையுமே எதற்காக வருகின்றன என்றால், நம்முடைய நன்மைக்காகத்தான் வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உதவிக்காக வருகின்றன. நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அது வருகின்றன. முற்றிலுமாக 100% நம்முடைய நன்மைக்காகவே அது வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதை எதிர்த்து போராடுகின்றோம். பயம் எதற்கு வருகின்றது? ஒரு இரவு நேரத்திலே நாம் ஒரு காட்டுப் பகுதியில போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு பயம் ஏற்படுகின்றது. என்ன பயம் ஏற்படுதுன்னா, பாம்பு வந்துவிட்டால் என்ன செய்வது? என்று ஒரு பயம் ஏற்படுது. இந்த பயம் எதற்கு வருது? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயம் வருது. ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு தட்டிக்கொண்டே செல்ல வேண்டும். இல்லை என்றால் டார்ச் லைட்டு, இல்லைன்னா செல்லுல டார்ச் வைத்துட்டு போகணும். அப்ப அந்த மாரி கவனமாக செல்வதற்காக இந்த பயம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம். என்ன தோணுது? ஒரு வடநாட்டுல ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிட்ட எக்கச்சக்கமா ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு தோணுது. அது ஒரு ஆள் சொல்றாரு, "உனக்கு 8,00,00,000 9,00,00,000 பிசினஸ் வாங்கி தரேன். எனக்கு ரூ. 1,00,00,000 குடு" அப்படிங்கிறாரு. அவர் நம்பி ஆசைப்பட்டு ரூ. 1,00,00,000 குடுத்தாச்சு. அப்புறம் அந்த ஆளையே காணோம். எங்க இருக்கான்னே அவனுக்கு தெரியல. என்னாச்சு? ஆசை. பயமே கிடையாது. எக்கச்சக்கமா சம்பாதிச்சிடலாம்னு தோணுது. அந்த இடத்துல ஒரு பயம் வருது. இந்த மாரி செய்யலாமே அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது. எதுக்கு பயம் இருக்குது? அந்த பிசினஸ ஜாக்கிரதையா பண்ண வேண்டும் என்பதற்காக பயம் வந்தது. இது ஒரு உதாரணம். இது போன்ற எந்த விதமான உணர்வு வேணாலும் எடுத்து பாருங்க. அது அத்துணையுமே நாம் ஜாக்கிரதையா செயல்படுவதற்கு தான் அந்த நேரத்துல அழகாக இயற்கை உணர்வ அப்படியே எடுத்து கொடுக்குதுங்க. என்ன அழகுங்க! ஏங்க, இந்த இயற்கை உணர்வு வரவில்லை என்றால் எந்த விதமான ஒரு உந்து சக்தி கூட நம்ம செயல்படுறதுக்கு புறத்திலே அந்த செயலை செய்வதற்கு ஒரு உந்து சக்தியா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உணர்வுகள் தான் நம்மை மேல மேல கொண்டு போகுது. அந்த உணர்வை பயன்படுத்தா மேல முன்னேறணும். அந்த உணர்வே வர வேண்டாம் என்றால் அதனோடு போராடணும்னா முடியுமா? முடியாது. முடியவே முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது. அது முடியவில்லை என்று தெரிந்தால் கூட நம்முடைய அறிவு முட்டாள்தனமாக திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. இதை சரி செய்ய வேண்டும் என்று. அது சரி செய்யவே முடியாது. உண்மையாவே மனதிடம் தோல்வி அடைய வேண்டும். தோல்வி அடைந்து விட்டாலே போதுமானது. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஒன்று நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நினைவில் வைத்துக்கணும்? நம்முடைய கன்னிங் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கன்னிங் மைண்ட் என்ன சொல்லுது? ஆக அகத்திலே தோல்வி கிடைத்து விட்டால் நான் வெற்றி பெறலாம். ஆகவே அகத்திலே தோல்வி அடைய வேண்டும் என்று என்று நினைத்தோம் என்றால், அந்த இடத்துல அது கிடையாது. ஏனென்றால், இப்போது மனம் அந்த அகத்துல வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வடிவம் எடுத்துக்கொள்கின்றது. ஆக அந்த மாரி கூட கன்னிங் மைண்ட பயன்படுத்தக்கூடாது. அதாவது இந்த கள்ளக்கபடு இல்லாத குழந்தை மனம் எப்படி இருக்கின்றதோ, அந்த மனம் நம்மிடத்திலே இயற்கையாக இருக்கின்றது. ஆனால் அந்த குழந்தை இடத்திலே அந்த கள்ளங்கபடு இல்லாத தன்மை இருக்கின்றது. எதையுமே பிடித்து வைக்காத தன்மை இருக்கின்றது. அத்தனை உணர்வும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறு போல ஓடக்கூடிய தன்மை இயற்கையாவே அமைந்திருக்கின்றது. அது எதுவுமே முயற்சி செய்யறது கிடையாது.
தான் கள்ளங்கபடி இல்லாம இருக்கிறது கூட அது அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது. ஆனால் நிச்சயமாக அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையை தாண்டித்தான் நம்ம வந்திருக்கின்றோம். திரும்ப அதை அடையணுமா? அடைவதற்கு முயற்சி செய்யணுமா? ஏன்னா அது வந்து முயற்சி செய்து அடைவது கிடையாது. அது இயல்பானது. என்னவென்றால் அறிவு வளர வளர அறிவை பயன்படுத்திட்டு அந்த உணர்வு போயிடுது. ஒரு இடத்துல வந்து நல்ல பிடிவாதம். இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னு பிடிவாதம். இன்னொரு பக்கம் அறிவு. ஒரு பக்கம் பிடிவாதம், இன்னொரு பக்கம் இந்த அறிவு 2ம் போட்டு தான் படுத்திட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த கள்ளங்கபடி இல்லாத தன்மை வந்து மறைந்தே விட்டது. அப்ப அடைய வேண்டியது கிடையாது. ஏன்னா தாண்டி வந்திருக்கோம். இப்போது என்ன பண்ணணும்? அகத்தை பொறுத்தவரை அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையும், புறத்திலே வந்து அறிஞனாக இப்போது இந்த அறிவை பயன்படுத்தணும். அந்த இடத்திலே அந்த கள்ளங்கபடி இல்லாத 3 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த இடத்துல அறிவு சரியாக செயல்படாது. சேகரித்து கொண்டு செயல்படுது. கள்ளங்கபடி மறந்துருது. ஆனா இப்போது அதை நாம் புரிந்து கொண்டு உள்ளத்திலே கள்ளங்கபடி இல்லாத நிலையிலும் வெளியிலே அறிஞனாக அந்த அறிவை இப்ப பயன்படுத்தணும். எதற்குன்னு புறத்திலே இவருக்கு பயன்படுத்தணும். இந்த அறிவை கொண்டு எத்தனையோ விதமான வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த வெற்றி பெற்றவன நமக்கு என்ன தோணும்? இதுமெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல நம்முடைய மனதையும் சரி செய்து விடலாம் அப்படின்னு இந்த முயற்சியில தான் அந்த அறிவு ஈடுபடுது. இந்த இடத்திலே அறிவுக்கு தோல்வி ஏற்படுது. அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கின்றது. அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அற்புதங்க, அழகுங்க. அப்பதான் தெரியும் இந்த உணர்வுகள்லாம் என்ன அழகு, என்ன அற்புதம். அப்படியே டக்கு டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்குது பாருங்க. இந்த உணர்வை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை போகணும் அப்படின்னு அப்புறப்படுத்துறதுக்கு போராடும் போதுதான் அது என்ன ஆகுது, இன்னும் ரொம்ப அதிகமாக போகுதுங்க. ஒரே நிமிஷங்க. இந்த பேட்டரி லோன்னு காமிக்குது. நான் சார்ஜ் மட்டும் போட்டுறேங்க. இத மனிதன் கண்டுபிடித்த இந்த லேப்டாப்ல இந்த சார்ஜ் வந்து போக போகுது. ஆகவே சார்ஜ் வந்து போட்டுக்கணும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இண்டிகேட் குடுக்குதுங்க. இந்த இண்டிகேட் குடுக்கலேன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்ச நேரத்துல இது வந்து ஆஃப் ஆயிரும். எதுக்கு ஆஃப் ஆனதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. முன்னாலே அது இண்டிகேட் குடுத்ததுனால லோவாச்சு போய் போடுன்னு சொல்லுது. இது மனிதன் கண்டுபிடித்துல இந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, ஏங்க இயற்கை வந்து மனிதனை பயன்படுத்திட்டு அற்புதமாக உணர்வுகளை குடுத்திருக்குதுன்னா, அது ஏங்க அது கூடாதுன்னு அதுகிட்ட எதுக்குங்க போராடணும்? இயற்கையோட போராட முடியுமா? முடியவே முடியாதே. அத்துணையுமே நன்மைக்கு தான். ஆனால் ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்துல அந்த உணர்வுகள புறக்கணிக்கணும், எந்த இடத்துல அந்த உணர்வுகள பயன்படுத்தணும் அப்படின்னு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகளை பயன்படுத்தி புறத்திலேயே காரியங்களை செய்யலாம். அதே போன்ற தேவையற்ற வந்ததுன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த உணர்வுகள் ஏன் வந்து இந்த மாரி வந்து ரொம்ப சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா, அந்த உணர்வுகள் ஏற்பட்ட உடனேயே அது சம்பந்தப்பட்ட நினைவுகள் வந்து இந்த மாரி ஆயிருமோன்னு கற்பனை செய்து, அந்த உணர்வுக்கு நாம தான் வந்து ஸ்ட்ரென்த் குடுக்குறோங்க. அதுக்கு உயிர் வாழ்வதே நாம திரும்ப நினைத்த காரணத்தினால, அந்த உணர்வுகளுடைய ஆயுள் வந்து 1/2 வினாடி தான். ஆனால், அத திரும்ப நாம வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போதோ, அல்லது இனிமையான உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு வந்து இருக்க வேண்டும் என்று பிடித்து வைக்கிற காரணத்தினால 2 இன்பமா இருந்தா இந்த இன்பத்த நீட்டித்துக்கணும் அப்படின்னு பிடித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். துன்பமா இருந்தா உடனடியா போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 2ன் காரணமா தான் என்ன ஆகுதுங்க, அந்த உணர்வு அந்த இடத்திலே புதுப்பிக்கப்படுகின்றது. அதே உணர்வு கிடையாது. ஆயுள் 1/2 வினாடி தான். திரும்ப அது இருப்பது கிடையாது. அது போயிடுது. அத மறைந்ததுக்கு பிறகு தான் நமக்கே தெரியுது வந்தது. திரும்ப அத எடுத்து வைத்துட்டு இது வரக்கூடாது என்று நான் முயற்சி செய்யும்போது என்ன ஆகுதுங்க, இப்பதாங்க வந்து சிக்கலே அதிகமாவுது. பிரச்சனையே அதிகமாவுது. அத கண்டுக்காம விட்டோம்னா, ஏங்க கண்டுக்காம விட்டா, கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கக்கூடாது. அங்கே அகத்திலே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த இடத்துல தோல்வி தான் அடையவன் என்று முடிவு செய்து கொண்டு, இந்த இடத்திலே அறிவை கொண்டு புரிந்து கொண்டாலே போதுமானது.
சரி. நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். பாத்ரூம் போகணுங்கிற உணர்வு வருது. பாத்ரூம் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு எண்ணம் வருது. ஏன்னா, எந்த மாதிரி எண்ணம், எப்படியாப்பட்ட எண்ணம், எப்போ, எது, எதுவுமே தெரியாதுங்க. அது எப்படி வேணாலும் வரலாம். என்ன வந்தது? ஏற்கனவே இந்த காட்டு பகுதிக்கு போனப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாரி இப்ப என்ன வருது? என்ன எண்ணம் வருது? பாத்ரூம்ல பாம்பு இருந்தா என்ன பண்றது? நம்பளே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். இன்னும் ஒரு 5வது மாடியில இருக்கிறோம். அங்க பாம்பு வருவதற்கு சான்ஸே கிடையாது. நீங்க கீழ் வீட்ல இருந்தா கூட, பக்கத்துல ஏதாவது காடு இருந்தா கூட, அப்ப கூட உங்களுக்கு அது விழிப்புணர்வு இருந்தா, நீங்க தூங்குறதுக்கு முன்னால கதவெல்லாம் சரியா சாத்தி, எங்கேயாவது ஓட்டை இருந்தா அதெல்லாம் அடைச்சு, அந்த மாரி ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு வேணா உணர்வு வந்திருக்கலாம். 5வது மாடியில அபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு பாத்ரூம் போகும்போது எனக்கு அங்க பாம்பு இருந்தா என்ன பண்ணுதுன்னு போனீங்கன்னா, இதுக்கு என்ன பண்றது? ஒண்ணுமே செய்ய தேவையில்லையா? நிச்சயமா இருக்காதா? அத கண்டுக்கவே தேவையில்லையே! அது பாட்டுக்கு வந்து வந்து அது தானா வந்தது. தானா போயிரும். அங்க இனிமே வர வேணாங்கிறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. இதே போல தான் எல்லாமே. எல்லா உணர்வும் இந்த ஒரு உதாரணங்க. இதே போல எல்லா உணர்வுகளுமே நம்முடைய நன்மைக்காக தான் வருகின்றன. நமக்கு உதவி செய்வதற்கு வருது. இயற்கை அந்த மாரி அன்போடு, கருணையோடு பாருங்க. இந்த மனித மனதுக்கு மட்டும் தாங்க இந்த உணர்வு இருக்குதுங்க. எங்கேயாவது உணர்வு இருக்குதா? கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் சுத்திக்கிட்டு இருக்க எங்கேயாவது அங்க உணர்வு இருக்குதா? இத்தனையும் படைத்துட்டு இந்த சின்ன ஒரு பூமியில, இந்த பூமியில இத்தனை மனிதர்கள படைத்து இங்க ஒரு உணர்வுகள கொடுத்திருக்குது. அது என்ன அன்பு? என்ன கருணை? ஏங்க, இத அழகா பயன்படுத்தி உணர்வ ஹேண்டில் பண்ண தெரிந்து கொண்டு, புறத்து அகத்துல தோற்றுவிட்டு இருந்தா, இப்ப உலகத்த பார்த்தா உலகம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அழகா இருக்கு. இயற்கை ஒவ்வொரு நிமிடமும் அந்த இயற்கை அற்புதமான ஒவ்வொரு நிகழ்வுலயும், ஒவ்வொரு செயல்லயும் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாத்துலயுமே அப்படியே இயற்கை பாடத்த கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பாடத்த கத்துக்காம, அத புரிந்துக்காம, அத சரி பண்றேன் அப்படின்னு அதோட முயற்சி செய்தா என்ன ஆவுங்க? அங்க மேலும் சிக்கல் தான் ஏற்படுங்க. அ ஒரே நிமிடம். ஆ தடங்கலுக்கு வருந்துகிறோம். என்னவென்றால், அந்த Facebookல லைவ் போயிட்டு இருந்தது. நீங்க கேட்கிற மாரி அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க என்னாச்சு ஒரு கால் வந்து விட்டது. அதன் காரணமாக அது கட் ஆயிடுச்சு. திரும்ப ஒரே டச் பண்ணா, திரும்ப ஸ்டார்ட் குடுத்தா வந்துவிட்டது. முடிந்தது. ம். நான் நான் Zoom மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப, எப்படி அவருக்கு எனக்கு கால் செய்யலாம் அப்படின்னு அவருக்கு நான் கோவிச்சுக்க முடியுமா? நான் Zoom மீட்டிங் நடத்துறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. எப்ப என்ன வேணாலும் நடக்கலாங்க. எந்த நிகழ்வு வேணாலும் நடக்கலாங்க. எல்லாமே அழகாக நடத்திக் கொண்டிருக்கின்றது. இதுக்காக, ஆகா இது மாரி நான் பேசிட்டு இருக்கப்ப தடை ஆயிருச்சுன்னு டென்ஷன் ஆக முடியுமா? ஆகவே தேவையில்ல. இப்ப எல்லாமே நம்ப ஆளுங்க தானே. யாரா இருந்தாலும் உலகமே நம்ப ஆளுங்க தானே. அவங்ககிட்ட சொல்லிட்டு இப்ப ரிசீவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இது நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவுதான விஷயம். இதுல என்ன இருக்கு? இது எதுக்கு டென்ஷன் ஆகணும்? ஒண்ணுமே கிடையாதுங்களே. எதார்த்தமா இருக்கலாங்க. சாதாரணமா இருக்கலாங்க. இயல்பாக இருக்கலாங்க. அந்த சாதாரணமாக, எதார்த்தமாக, இயல்பாக இருந்தா அப்படியே இயற்கையோடு இயற்கையாக நம்ம மாறி விடுவோம். இந்த நேரத்தில இயற்கை அற்புதமான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறத புரிந்து கொள்ளணும். எதுவா இருக்கட்டுங்க. நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நீங்க இது ஆஃபீஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ரோட்ல நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அழகாக இன்சைட் குடுக்குங்க. என்னன்னா, ஏற்கனவே இங்க குழப்பத்த வச்சுக்கிட்டு இத சரி பண்றதுல போகும்போது, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. நேருக்கு நேரு அற்புதமாக குடுக்குங்க. அத கூட புரிஞ்சுக்காம இருந்தா, அது என்ன பயன்? அறிவினால என்ன பயன்? அப்ப அறிவுல புறத்துல வெற்றிகரமா செய்யணும். அ அகத்த பொறுத்தவரை அந்த இடத்துல தோல்வி அடையணும். தோல்வி அடைந்த அகத்துல தோல்வி அடைந்தால் தான் வெளியிலே வெற்றி மேல வெற்றி பெறணும். அப்ப அகத்திலே தோல்வி அடையறக்கு முயற்சி செய்யுமானா, அந்த மாரி கன்னிங் மைண்ட பயன்படுத்தக்கூடாது. கன்னிங் மைண்ட பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட அங்க நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. இயற்கையாகவே, இயல்பாகவே அது ஆட்டோ டியூன். ஆட்டோ டியூன்னா தானாவே சரியாயிரும். நீங்க எந்தவித முயற்சியும் பண்ண தேவையில்ல.
அது எந்த மாதிரி உணவு இருந்தாலும் சரி, அது தீங்கான உணவுன்னா அதுவே தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டு விடும். அங்கே சரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோ டியூனிங். அங்க வேலையே கிடையாது. நம்ம மேனுவல் டியூன் அங்க குடுத்தா தான் அங்க வந்து கெட்டு போயிருதுங்க. அது தானா சரியா போயிருங்க. ஒண்ணும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. என்ன அழகு பாருங்க. எதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கணும்? அப்ப உணர்வுகள் இயற்கையானவை. அத சரி செய்ய தேவையில்லை அப்படின்னா, நாம வந்து தியானம் பண்றோம். பல்வேறு எண்ணங்கள் மோதுது. நான் தியானம் பண்ணேன். எனக்கு இந்த வேண்டாத வேலை எண்ணம்லாம் எதுக்கு வருது? அது வேண்டான்னா தான் அதிகமா வர ஆரம்பிச்சுரும். அந்த வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், இப்ப தியானம் ரொம்ப நல்லா வருங்க. ஏன்னா ஒரே ஒரு எண்ணமே நீங்க நல்லா தியானம் பண்ணாலும், அந்த ஒரே ஒரு எண்ணம் தியானத்தையே கலைத்து விடும். ஆனா பரவால்ல அது வந்துட்டு தான் போகுது. எது வந்தா என்ன? அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, இப்போ எப்படிங்கன்னா தியானம் அற்புதமா வருங்க. அழகா வருங்க. அற்புதமா வரும். அப்படியே ஜாலியா தியானம் பண்ணலாம். அந்த தியானம் பண்றதுலாம் போய் ஸ்ட்ரெயின் பண்ணணுமா? ஏங்க ரொம்ப ஃபோக்கஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க, எதார்த்தமா பாருங்க. முதல்ல நீங்க தியானம் கத்துக்கிட்டீங்கல்ல, 10 நாளைக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா, அங்க என்ன செய்ய போறாங்க? எப்படி குடுக்க போறாங்க தியானம்? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏதோ சொன்னாங்க, போனீங்க, தியானத்த கத்துக்கிட்டீங்க, முடிஞ்சுது. 10 நாள் அற்புதமான அனுபவம். அழகான தியானம் வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க முயற்சி செய்யும்போது, அந்த முதல் 10 நாட்கள் கிடைத்த அனுபவம் கிடைக்குதான்னா கிடைக்கல. கிடைச்சிருக்கலாம். ஆனா, அதற்கு முயற்சி செய்யும்போது என்ன ஆகுங்க, அது கடுமையான போராட்டம் ஆயிடும். ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை திரும்ப அடைய வேண்டும் என்றால், அது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. ஆனா, ஃப்ரீயா விட்டீங்கன்னா, அற்புதமா கிடைச்சிருங்க. நான் வந்து எக்கச்சக்கமா அனுபவத்துல, அந்த மவுனம் இருந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமா ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மௌனம் கிடைக்க போற நேரத்துல, ஆக கிடைச்சுதுன்னா அவ்வளோதான். அப்படியே கட் ஆயிருங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம அப்படியே இருந்தீங்கன்னா, தானா நடக்கும். அந்த இடத்துல கிடைச்சிட்டுன்னு மகிழ்ச்சியும் அடையக்கூடாது. ஆக கிடைக்கவே இல்லையே! இப்படி மனப்போராட்டமா இருக்கே! இவ்வளவு துன்பமா இருக்கே! இப்படி கஷ்டமா இருக்கே! அப்படின்னு நீங்க வந்து கஷ்டப்பட்டாலும் சரி, கிடைக்காது. ஆனா ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருந்தோம்னா, அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டோம் என்றால், மனதை எதிர்த்து போராடத் தேவையில்லை என்ற தோல்வியை ஒத்துக்கொண்டோம் என்றால், ஏற்றுக்கொண்டோம் என்றால் பிரச்சனையே கிடையாது. அப்ப சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணுதான். தோல்வி அடையறதும் ஒண்ணுதான். 2மே ஒண்ணுதாங்க. ஏன்னா, சும்மா இருப்பது என்பது மனதனுடைய இயற்கை தன்மையை புரிந்து கொண்டு, விளங்கிக் கொண்டு, அதை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு, மனதனுடைய செயலிலே குறுக்கிடாமல், ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் சும்மா இருப்பது. சும்மா அப்படின்னா ரொம்ப பேர் வெளியில புறத்துல சும்மா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா மனதுல தான் சும்மா இருக்கணும். சும்மா இருக்குதுன்னா, நீங்க பாட்டுக்கு வேலையில சும்மா இருக்குன்னா வந்து, அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அல்ல. நீங்க கடமைகள செய்து கொண்டே இருக்கலாம். மன உணர்வுகள எதிர்த்து போராடாம நீங்க பாட்டுக்கு கடமைகள செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே! அப்ப வெற்றி மேல வெற்றி கிடைக்குமே! இயற்கை குடுக்கக்கூடிய பாடத்த மிக துல்லியமாக, ஷார்ப்பாக புரிஞ்சுக்கலாமே! அப்ப அந்த மாரி அந்த நபர்கள் பெருகணுங்க. அதற்கு நாம வந்து புரிந்துக்கணுங்க. அறிவ வந்து பயன்படுத்தணும். எதற்கு? இந்த புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி தேவை. கொஞ்சம் திறந்த மனம் வேணும். பிடிவாதம் இருக்கக்கூடாது. இப்படிதான் வந்து பிடிச்சு வைக்கக்கூடாது. எதையுமே பிடிச்சு வைக்கக்கூடாதுங்க. எல்லாம் ஆறு போல ஓட விடணுங்க. ஆறு போல ஓட விடனா அது நம்ம வேலை கிடையாது. ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆறு மாரி இல்ல, மின்னல் ஆறு மாரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல குறுக்கிடாமல் இருந்தாலே போதுமானது. எல்லாமே அகத்த பொறுத்தவரை சரியாயிரும். புறத்த பொறுத்தவரை நாம முனைந்து தான் செயல்பட வேண்டும். அகத்த பொறுத்தவரை இது உல்டாவா இருக்கு. புறத்த பொறுத்தவரை செய்யணும். அகத்த பொறுத்தவரை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அங்கே தோல்வி அடைய வேண்டும். நீட்டிலே நீட் தேர்வுல. அப்ப தோல்வி அடையறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமா? ஏங்க தோல்வி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணுமா? தோல்விய தோல்விங்கிறது அதாவது முயற்சிலாம் முயற்சி அற்ற நிலையில தான் தோல்வியே கிடைக்குது. அப்புறம் தோல்விக்கு எதுக்கு முயற்சி? நீட்ல வெற்றி பெறணும். டாக்டர் சீட் வாங்கணும். என்ன பண்ணணும்? கடுமையா உழைக்கணும். எப்ப பார்த்தாலும் அதே நெனப்பா இருக்கணும். 24 மணி நேரத்துல ஒரு 18 மணி நேரம் படிக்கணும். வேற டைவர்ட்டே இருக்கக்கூடாது.
டாய்லெட்ல இருந்தாலும் சரி, குளிச்சாலும், சாப்பிட்டாலும் சரி, அதே அந்த இழுக்க மறந்துடணும். செயல் வந்து செய்யணும். டாக்டர் ஆவணும், அத பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத மறந்துட்டு, அதுக்கு உண்டான செயல நல்லா படிச்சு, நல்லா பண்ணணும். வெற்றி பெறுவதற்கு. சரி. நீட்டிலே தோல்வி அடையறதுக்கு என்ன செய்யணும்? அட்டெண்ட் பண்ணணும். ஜாலியா வந்துரலாம். நீட்ல தோல்வி அடையுன்னா. ஏன்னா தோல்வினா ஒண்ணுமே செய்ய தேவையில்லையே! அதேபோல மனத பொறுத்தவரை தோல்வி அடைவது அப்படிங்கிறது தான் ஒரு உயர்ந்த நிலை. ஆனா, இத ஆசைப்பட்டு செய்யக்கூடாது. ஏன்னா, அது முயற்சி பண்றது வருவது கிடையாது. அங்கேயே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. ஆகவே நம்முடைய வீட்ல இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு அந்த உணர்வுன்னா, அந்த உணர்வ சரிப்படுத்த முயற்சி பண்ணாம, அந்த உணர்வ பயன்படுத்தி நீங்க புறத்துக்கு பயன்படுத்திக்கங்க. புறத்துக்கு வேணும்னா பயன்படுத்திக்கங்க. புறத்துக்கு வேணான்னா அத விட்டுடுங்க. ஏன்னா, எல்லாமே மனத கொண்டு தான் செய்யணும். மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது வெளியில. அத்துணையுமே மனத கொண்டு தானே செய்யணும். அப்ப எந்த இடத்துல புறக்கணிக்க, எந்த இடத்துல அப்படியே செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்போது இந்த அறிவுக்கு இந்த மனம் உதவி செய்யுங்க. மனம் வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். பெரிய பிரச்சனையா இருக்கும். பெரிய, பெரிய பிரச்சனையா இருக்கும். வேண்டுமா? வேணாமா? செய்யலாமா? வேணாமான்னு அப்படிலாம் இருக்குங்க. ஆனா, இந்த தெளிவு வந்து விட்டதென்றால், இப்போது மனம் தெளிவா இருக்கும். மனம் எப்போதும் அறிவா இருக்கும். அந்த மனம் இப்ப அறிவுக்கு வந்து உதவி செய்யும். புறத்துல வேலை செய்யறதுக்கு. இதே உதாரணத்த ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா புத்தகத்தையும் ஏ டூ இசட் நல்லா எடுத்து படித்து பார்த்தா எல்லாமே இங்க சொல்லியிருக்கிறது தெரிய முடியும். மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம வந்து ஒரு மருந்து வாங்குறதுக்கு போறோம். சீட்ட நிறுத்துறோம். அந்த பையன் எடுத்து படிக்கிறான். அந்த பேர பார்த்தோனே டக்குன்னு போய் அந்த பாக்ஸ்ல இருந்து உருவுறான். எனக்கு இந்த மாத்திரை தானே வேணும். ஏன் இங்க இருக்கிற எல்லா மாத்திரையும் எனக்கு ஏன் கண்ணுக்கு தெரியுது? அப்படின்னு சொல்லுவானா? அப்ப தேவையானது மட்டும் எடுக்குறான்ல. அதே போல தான் இங்க எக்காச்சக்கமா அது வந்து கொண்டிருக்கும். ஏன் எனக்கு வருதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி கரெக்ட்டா அத்தன பெரிய மெடிக்கல் ஷாப்ல வேணுங்கிறத மட்டும் எடுக்குறான். அப்ப வேணுங்கிறத எடுக்கிறப்ப எல்லா மாத்திரையும் கண்ல படுது. எனக்கு இந்த மாத்திரை நான் தேடுறேன். ஏன் எல்லா மாத்திரையும் என் கண்ல படுதுன்னு கேட்க முடியுமா? இதே உதாரணம் மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க. அதே உதாரணத்த இதுல வந்து பயன்படுத்திக்கலாம். அப்ப அகத்த பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்ல. எந்த மாரி எண்ணம் வந்தாலும் சரி, ஏன் எனக்கெல்லாம் இதெல்லாம் காமிக்குதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்க. நீங்க தியானம் பண்றீங்க. நீங்க 5 வயசுல பண்ண ஞாபகம் இப்போ வரலாம். ஏன் வந்தது? நான் தியானம் பண்றப்போ எனக்கு கேட்க முடியாதுங்க. கண்ண மூடி கண்ட்ரோல்ல கிடையாதுங்க. எது வேணாலும் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். எது வேணாலும் வரட்டும். நான் அத சரி பண்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன்னா, நிஜமா நீங்க அத செய்து பாருங்க. இது மாரிலாம் தியானம் பண்றதுக்குலாம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுங்க. ஏங்க தியானம் பண்றது நல்லா இருக்கிறதுக்கு தானே! அதனோடு எதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு, மன போராட்டமே கூட ஜாலியா தியானம் பண்ணுங்க. சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ண தியானம் பண்ணுங்க. தியானம் நினைச்சாவே நாளைக்கு காலையில 5 மணிக்கு தியானம் பண்றோமா, படுக்கும்போது ரொம்ப ஆஹா! நாளைக்கு காலையில தியானம் பண்ண போறோம்னு என்ஜாய் பண்ணணும். கஷ்டமா நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ரீயா இருந்தோம்னா, அற்புதமாக பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நாம் செய்யக்கூடிய வேலையே தியானமாக செய்யலாம். முன்ன வந்து வாழ்க்கையில தியானம் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு வாழ்க்கையே தியானமாக மாறிரு. எது செஞ்சாலும் நீங்க தியானம் தான். ஏன்னா, தியானம்ங்கிறது என்ன? அங்க வந்து மனத லயப்படுத்துறோம். லயப்படுத்தல பொறுத்து எந்த செயல் செய்தாலும் லயம் ரொம்ப அதிகமாகும். அத ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட லயத்தோடு செய்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக்கங்க. ஒரு சாதாரணமான ஒரு எதார்த்தமான ஒரு ஒரு நிகழ்வ சொல்றேங்க. நம்ம வீட்ல வாழ்க்கை துணை கணவன், மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. கணவன் ஒண்ணு சொல்றாங்க. மனைவிக்கு ஒரு பிடிக்காத வேலைய. அவங்களுக்கு பிடிக்காது. அதேபோல மனைவி ஒண்ணு சொல்றாங்க கணவனுக்கு. அவங்க கணவனுக்கு பிடிக்காது. ஆனா, இனிமே நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். அவங்க சொல்ற வேலை பிடிக்காது அப்படின்னு நினைச்சு, "இது எனக்கு பிடிக்காது, என்னால செய்ய முடியாது." அப்படின்னு நாம நினைத்தோம்னா, மனதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அது மாரி தான் இருக்கும். ஆனால், அடுத்த முறை அவங்க சொல்ற வேலைய, "எனக்கு நான் பிடிக்கும். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நான் செஞ்சுருவேன். நான் இத இன்ட்ரெஸ்ட்டோட செய்றேன். முன்ன பிடிக்காம செஞ்சேன். இப்ப பிடித்து செய்றேன். இத என்ஜாய் பண்ணி செய்றேன். இத நான் செய்வேன்." அப்படின்னு நீங்க அப்படியே நினைத்து பாருங்க. இப்ப மன எனர்ஜி செய்யக்கூடிய எனர்ஜிய குடுக்கும்.
முன்ன செய்ய வேணாம்னா நீங்க செய்ய வேணாங்கிற எனர்ஜியை கொடுக்கும். வேண்டா வெறுப்பு உணர்ச்சியை கொடுக்கும். இப்போது செய்யலாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது வேதாத்திரி மகர்ஷியோட சீடர்கள். உலகத்துக்கே நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும்னா, என் வாழ்க்கை துணைக்கு இது செய்யக்கூடாதா? அத இன்ட்ரெஸ்ட்டா செய்யலாமே! நீங்க எப்போ வாங்கிட்டு வந்தாலும் காய்கறி வாங்கிட்டு வர்றது சரியே கிடையாது. அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்க, இனிமே நான் வாங்கிட்டு வரமாட்டேன். நீயே வாங்கிக்க. எப்ப பார்த்தாலும் குறை சொல்றேன். அப்படின்னு இல்லாம, அந்த அதுல நீங்க வெற்றி பெற்று பாருங்க. எப்படி? அவங்க குறையே சொல்ல முடியாத மாரி, சரியான கத்தரிக்காய், சரியான வாழைக்காய், சரியான கத்தரிக்காய், சரியான முறையில தேர்வு செய்து, அப்படி சும்மா ஒரு பிராக்டிஸ் எடுத்து, சரியான முறையில, சரியா போய் தேர்ந்தெடுத்தது, ஆஹா! சூப்பரா நீங்க வாங்கிட்டு வரீங்க. அது மாரி வாங்க முடியாதா? அப்போ நீ எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற. நான் போமாட்டேன். இன்ன போனாவே எனக்கு அது வாங்க தெரியலன்னு எப்படி சொன்னா குறை தான் சொல்றாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு போனா, எனர்ஜி குடுக்காது மனது. ஆனா, நிச்சயமா பெரிய விஷயமா எவ்வளவோ உலகத்துல ஜெயிக்கிறான். சரியான முறையில காய்கறி வாங்கிட்டு வர தெரியாதா? இது ஜெயிச்சிடலாமே! அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அகத்துல தோல்வி அடைஞ்சிருங்க. சரியான முறையில செஞ்சிரலாம். அப்ப இத செய்ய வேண்டும்போது எனர்ஜி கிடைக்கும். எல்லாமே அப்படிதாங்க. அது சூப்பரா எனர்ஜி குடுக்குங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அப்படியே உடம்புல அப்படியே எனர்ஜி அப்படியே திணிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு நின்னுச்சுங்க. விடிகாலம் ஒரு 2:45க்கு கண்ண திறந்தீங்க. மகரிஷிய நினைச்சீங்க. அப்படியே ஃபுல் சார்ஜ் ஆவுது. அப்படியே இதெல்லாம் நீங்க நினைக்கவே இல்ல. அது நினைச்சீங்க, திடீர்னு கனெக்ஷன் கிடைச்சது. அப்படியே 1/2 மணி நேரம் நீங்க அப்படியே ஆடாம, அசையாம படுத்துருக்கிறீங்க. ஏன் அசஞ்சா கூட மாறின்னு 1/2 மணி நேரம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்படியே எனர்ஜி. எதிர்பார்க்கவே இல்ல. நினைக்கவே இல்ல. ஆசைப்படவே இல்ல. இருந்தாலும் எப்பவோ ஏதோ நேரத்துல நினைத்த காரணத்தினால அது எனர்ஜி இறங்கிக்கிட்டு இருக்கு. 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? கொஞ்ச நேரத்துல கலைஞ்சிருச்சு. அவ்வளதான். அதுக்காக 24 மணி நேரம் அது இருக்குன்னு நினைக்கலாமா? தேவையில்லையே. 1/2 மணி நேரம் போதுமானதாச்சே. அத்தன நேரம் வேலை இருந்தா அந்த உடம்பு தாங்காதே. இயற்கைக்கு தெரியுமே எவ்வளவு நேரம் குடுக்குறதுன்னு. அதுக்காக அத நினைத்துக் கொண்டு அடுத்த நாள் காலையில 2:45க்கு எப்போ நினைச்சிட்டு இருந்தா வராது. ஃப்ரீயா விடுங்க. இயற்கையா விடுங்க. எந்த நேரத்துல வருமோ அது வரும். எனர்ஜிக்கு தானாவே குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸ்ரீ பகவத் ஐயா தான் ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. அவர் சொல்றாரு, "இந்த அட்டை பெட்டியில ஒரு 5 கிலோ சாக்லேட் இருக்கு. அத எடுத்து எல்லாருக்கும் குடுங்க" அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன நெனைக்கிறோம்? 5 கிலோ பெ சாக்லேட் பெட்டின்னுட்டவங்க போயி, அத போய் நம்ம தூக்க போறோம். அப்ப 5 கிலோ சாக்லேட்ட தூக்கணும் அப்படின்னு நினைத்த உடனேயே கைகளுக்கு எனர்ஜி வந்துருது. அதுக்காக எப்பவுமே கையில எனர்ஜி இருக்குற அவசியம் கிடையாது. 5 கிலோ சாக்லேட்ட தூக்கணும் அப்படின்ட்டு போய் அந்த எனர்ஜியோட தூக்கும்போது பார்த்தா, அது வெறுமனே இருக்கு. அப்படி தூக்குனா எப்படி இருக்கும்? அப்படியே அப்படியே பெட்டி லேசா அப்படியே மேல வந்துரும். ஏன்னா, நம்ம அந்த மாரி நெனப்புல நம்ம தூக்குறோம். எனர்ஜி கிடைச்சது. அங்க வெறுமனே இருக்கனால அப்படியே பெட்டி வெறுமனே வருது. இது வெறுமையா ஒரு பெட்டி இருக்கு. அங்க நான் போயி முன்ன வெயிட் இருந்தது. போய் தூக்க சொன்னாங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது. இப்போ வெறுமனே இருக்கு. போய் தூக்க சொன்னாங்க. அங்க வெயிட் இருக்குன்னா, இப்ப போய் தூக்க முடியாது. நினைச்சதுக்கு அப்புறம் தான் எனர்ஜி வருங்க. அதேபோல எல்லா நேரத்திலும் இயற்கையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். வான்காந்தத்தோடு அத்துணையும் இணைந்திருக்கின்றோம். அந்த பிரபஞ்சத்தில தான் நாம மிதந்து கொண்டிருக்கின்றோம். எப்போதும் சூழ்ந்து இருக்குது. எப்போதும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளார தான் நாம இருக்கிறோம். அதனால எதுவுமே நம்ம அகத்த பொறுத்தவரை கவலையே படத் தேவையில்ல. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில தேவைக்கு அதுவே அதாவது ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ம்பாங்க மகரிஷி. அந்த மாரி அது வந்துகிட்டே இருக்கும். அதனால கவலையே பட தேவையில்ல. ஆனா புறத்த பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் இதே தலைப்பு தாங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. நிஜமாவே இந்த அகத்துல மட்டும் தோல்வி அடைந்து விட்டோம் என்றால், புறத்துல வெற்றி மேல வெற்றி எல்லாமே தெரியும். இயற்கை தெரியும். எல்லாம் மகரிஷி அவங்க சொன்ன அந்த தத்துவமே அழகாக புரிந்துவிடும். இயற்கை என்ன மாரி இன்சிடென்ட் குடுக்குறது என்பது தெளிவாக தெரிந்துடும். ஆக சிறப்பாக வாழ்க்கையை நடத்தலாம். நம்ம மட்டும் இல்ல, எல்லோருக்கும் உதவி செய்ய முடியும். எல்லாரிடத்திலும் மாற்றத்த நம்ம ஏற்படுத்த முடியும். எத்தன பேர் ஏங்கியிருப்பாங்க. எவ்வளவு பேர் எத்தன மகான்கள் இதுவரை தோன்றவங்கலாம் எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு. அப்ப நம்ம செய்யறப்ப அது கனெக்ஷன் நமக்கு குடுத்துருங்க. பாருங்க. ம். ஆ
ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி மட்டும் இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் குரூப் மீட்டிங், ஜூம் மீட்டிங், டைரக்ட் லைவ் மீட்டிங்ல இருந்தா எப்படி இருந்திருக்கும் உலகம் முழுவதும். அந்த ஃபெசிலிட்டி இல்ல. அ பாருங்க அப்பல்லாம் வந்து அங்க வந்து ரெக்கார்டிங் கூட இல்லைங்க. இது வீடியோ ஷூட்டிங் இல்ல. அந்த ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆடியோ பண்ணாங்க. வீடியோ கூட ஷூட் பண்ணல. பாருங்களேன். இப்ப இந்த ஃபெசிலிட்டி அவர் இருக்கும்போது மட்டும் இருந்தா எப்படி இருக்குங்க? அப்படியே உலகம் முழுவதும் ஒரு 1 மணி நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பெற்றிருப்பாங்க. அப்ப இயற்கை பாருங்க. அது அதுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு அறிவை எப்படி குடுக்கணும்? எந்த மாரி குடுக்கணும்? யாருக்காவது அறிவு இது பண்றப்ப ரொம்ப லேட் ஆகும். இந்த மனித குலத்துக்கு சீக்கிரம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொரோனா வந்தது. கொரோனா காலத்தினால இந்த மாரி நன்மை கிடைக்கின்றது. ஸ்ரீ பகவத்தையா சொல்லக்கூடிய கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னவென்றால், இன்பத்திடம் எச்சரிக்கையாக இரு. துன்பம் ஏற்படும்போது கவலையப்படாத. அதுக்கு பின்னால் ஒரு நன்மை நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இன்பத்தில மட்டும் எச்சரிக்கையா இரு. எந்த மாரி இன்பமா இருந்தாலும் சரி, எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். அதுல ஆழ்ந்திர போகக்கூடாது, மயங்கிரக்கூடாது, மூழ்கிரக்கூடாது. ஆனா துன்பம் மட்டும் வந்தா கவலையே படாதீங்க. பாருங்க கொரோனா வந்ததுனால என்ன ஆச்சுங்க? இப்போ பாருங்க உட்கார்ந்த இடத்துல அப்படியே எவ்வளவு பேர் இன்னும் YouTubeல எதிர்காலத்துல எத்தன பேரு YouTubeல பெர்மனன்ட்டா இருக்கும்போது எக்காச்சக்கம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். என்ன அற்புதம் பாருங்களா? எப்படி உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்க்க முடியுது பார்த்தீங்களா? அந்த என்ன காரணம்? அந்த கொரோனாங்கிற துன்பம் குடுத்த காரணத்தினால, துன்பத்துக்கு பின்னால நன்மை இருக்குது. ரொம்ப பேரு ஐடில வந்து பெரிய இடத்த வாடகைக்கு எடுத்து எக்கச்சக்கமா ரெண்ட் குடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. கொரோனா வந்துச்சு. வொர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இப்ப கத்துக்கிட்டாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம். அங்க போய் வேல பார்த்து போயிட்டு வர நேரம், அ பெட்ரோல், டீசல் செலவு இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கத்துக்கிட்டாங்க. வீட்ல இருந்து வேலை அதிகமா செய்ய வேண்டியிருக்கு. போயிட்டு வர்றத விட. அவனுக்கு ரொம்ப மிச்சம். அந்த எல்லாம் காலி பண்ணிட்டு கொஞ்சமா மட்டும் இடம் வச்சுக்கிட்டான். எவ்வளோ லாபம். இது மாரி இயற்கையெல்லாம் பார்த்தோம்னா, எக்கச்சக்கமா மனித குலமே இன்பமா இருக்கிறதுக்காக எல்லா சகலமும் அது குடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அத்துணை உணர்வுமே அது அப்படித்தாங்க குடுக்குதுங்க. அழகா புரிஞ்சுக்கலாங்க. மனதுல மட்டும் நாம தோல்வி ஏற்பட்டு விட்டோம் என்றால், நமக்கு எல்லாமே புரியும். இல்லைன்னா, பெரிய ஒரு மன போராட்டத்திலே எப்போதுமே நாம் இருப்போம். இந்த மாதிரி போர்லாம் வருவதற்கு காரணம், எத்தனையோ பேர் தேக்கி வைத்தது, அது வான்காந்தத்திலே பதிவாகி, அதுக்குன்னு ஒரு செயல்வழித்தத்துல முடியக்கூடிய காலகட்டம் ஏற்படும்ல. அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஏன்னா அது செயல்வழி தத்துவத்துல அது நடக்கும். அப்ப என்ன ஆகுது? இதுதான் வந்து போராக. யார் மனதிலயோ புகுந்து ஒரு நபர் எத்தனையோ பேருடைய ஒரு ஆள குறை சொல்ல முடியாது. எத்தனையோ பேருடைய இருக்கிறது ஒரு ஆளுக்கு புகுந்து கோபம் ஏற்பட்டு, அந்த கோபத்த வந்து அவருக்கு நிர்வாகம் செய்ய தெரியல. அந்த கோபம் எதற்கு வந்தது? இஸ்ரேல் அதிபருக்கு எதுக்கு கோவம் வந்தது? ரஷ்ய அதிபருக்கு எதுக்கு கோவம் வந்தது? உக்ரைன் அதிபருக்கு எதுக்கு கோவம் வந்தது? ஒரு நிமிடத்துல முடிவு பண்ணாங்க. அறிவ பயன்படுத்தணும். இதனால எத்தனை பேர் வந்து இழப்பு, எத்தனை உயிர் இழப்பு? ஒ ரஷ்யாவுல கிட்டத்தட்ட அ 2, 2,50,000 இளைஞர்கள் இறந்துட்டாங்களாம். இளைஞர்கள், திருமணம் ஆகாத இளைஞர்கள், திருமணம் ஆன இளைஞர்கள், அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன? எப்படி இருக்கும்? அந்த கோபத்தினால அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா விடமாட்டாங்க. யார் விடமாட்டாங்க? அப்பவே சொல்லிட்டாருங்க மகரிஷி. எதுக்கு போர்? போர் தேவையா? அடிக்கடி அவர் கேட்டே இருப்பாருங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் சொல்றேன். போர் தேவையா? நம்முடைய இது எங்கேயோ என்ன நடக்குது. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோமா, தூங்குனோமா அப்படி கிடையாது. நமக்கு அந்த பொறுப்பு இருக்குதுங்க. நிச்சயமா பொறுப்பு இருக்கு. அந்த போர் வருவதற்கு நாமும் காரணம். நான் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நாமும் காரணம். போர் தேவையா? போர் தேவை. யாருக்கு? யாருக்கு தெரியுங்களா போர் தேவை? இந்த ராணுவ தளவாடங்கள தயாரிக்கிறவங்க விற்பதற்கு இந்த பதட்டமும், அதுவும் வேண்டும். அதற்கு தான் தேவை. தயாரிக்கிறவங்க திரும்ப ஒரு கால்ங்க. அதாவது தயார் செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து விற்பனை ஆக வேண்டும் என்றால் போர் தேவை. இல்லன்னா இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா தளவாடம் பண்ணி அது விற்க முடியவில்லை என்றால், போர் இல்லை என்றால் அதாவதுங்க உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமா நடக்குங்க.
அந்த 2 பேருக்கு கூட போரை நிறுத்தி, ஏன்னா நேருக்கு நேர் அனுபவிக்கிறாங்க. ஏங்க நமக்கு தெரியுது, அவங்களுக்கு இது தெரியாதா? ஒரு ஒரு நாட்டினுடைய தலைவரா இருக்காங்க. தன்னுடைய மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க. நன்றாக இருக்க வேண்டிய என்பவர்கள் ஆட்சி வந்துட்டு இந்த மாரி நடந்து கொண்டிருக்குது. இப்ப அவங்களால நிறுத்த முடியல. ஏன்? ஏன்னா, வெளியில இருக்கிறவங்க தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ராணுவ தளவாடம் விக்கணும். அது மட்டும் இல்ல. ராணுவ தளவாடம் விக்கிறதுல, இதுல கமிஷன் எக்கச்சக்கமா எல்லாமே புட்டு புட்டு வச்சுட்டாரு. அப்புறம் திரும்ப பழையபடி தான். பணம். இந்த பணத்த ஒழித்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். உலக சமாதானம் அப்பதான் வரும். அந்த இடைத்தரகர்கள் பணத்துக்காக என்ன அது புரியலையே! அறிவு அங்க வேலை செய்யலையே! அது இருந்தா எல்லாமே அப்படிங்கிறது அறியாமை தானே! அப்ப அந்த மாதிரி அந்த போரே இல்லாம இருக்குன்னா, நிச்சயமாக நாம இந்த மனத அந்த அகத்திலே தோல்வி அடைந்தோம் என்றால், அத்தன பேர் அத புரிந்துகிட்டு அந்த மாரி தோல்வி அடைஞ்சாங்கன்னா, அந்த மனது எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் அந்த நிலையில தான் தானாவே மாட்றாங்க. அத தவிர போற நிறுத்தத்துக்கு வேற வழியே கிடையாது. யாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்ல. வாருங்கள் புதிய சமுதாயத்தை நாம் படைக்கலாம். தயவு செய்து நான் சொல்றேங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக இது மேடை பேச்சு கிடையாது. நிச்சயமாக இது மேடை பேச்சு கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்தோம் என்றால் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கு தான் அவர் அவ்வளவு ஏக்கத்தோடு இருந்தார். சாதாரண ஏக்கம் கிடையாது. தன்னுடைய உயிரிலே, ரத்தத்துல, சதையில, அத்துணையிலையும் அந்த மாதிரி ஒரு அந்த ஏக்கம், அந்த உலக அமைதி அப்படிங்கிற ஒரு என்ன ஏக்கம் தெரியுமா? அதனால நாம நாம தான் முடிவு செய்யணும். அகத்த பொறுத்தவரை அங்க எந்த வேலையும் கிடையாது. அந்த மனப்போராட்டமே கூடாது. எந்த வகையிலும் மனப்போராட்டம் இருக்கக்கூடாதுங்க. சரி, மனப்போராட்டம் நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க. அது தானாவே சரியா போயிருங்க. நீங்க விட்டு பாருங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இத புரிந்து கொண்டாலே போதுமானது. அப்படிங்கும்போது இந்த போதையில்லா தமிழன்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அந்த இளைஞர்லாம் அத புரிந்துக்கிட்டாங்கன்னா, இன்ப நாட்டத்துக்கு போகாம இருந்தாங்கன்னா, நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படியும் வேற தத்துவம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தியானம் கத்துக்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. காய்கல்பத்து கூட வரமாட்டேங்கிறாங்க. நம்பலாம் நம்பன்னா என்னுடைய 60 வயது அந்த மாரி குரூப்ல இருக்கிறவங்க நம்பலாம் நம்ம அப்பா, அம்மா பேச்ச கேட்டா, இப்பல்லாம் வந்து என்ன ஆகுது, இப்ப இருக்கிற அம்மா, அப்பாலாம் குழந்தைங்க பேச்ச கேட்க வேண்டியதா இருக்குது. நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. பரவால்ல, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டுங்க. இத மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. என்னவென்றால், அவர்களிடத்திலே இன்பத்திடம் எச்சரிக்கையா இருங்கள். துன்பத்திலே பயப்படாதீங்க. அதுக்கு பின்னால நன்மை இருக்குது. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. வேற தத்துவத்தெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். தியானம் பண்ண சொன்னா தான் கஷ்டமா இருக்கு. தற்சூழல் பண்ண சொன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிடம் செய்யக்கூடிய காய்கல்ப செய்ய சொன்னா கஷ்டமா இருக்குது. மறந்துச்சுங்கிறாங்க, போர் அடிக்குதுங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதான் வேலையான்னு கேட்குறாங்க. இத சொல்லுங்க. தத்துவம்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். இது வந்து சொல்லி வைங்க. இளைஞர்களே இன்பத்திடம் எச்சரிக்கையா இருங்கள். எந்த இன்பமா இருந்தாலும் சரி. எந்த மாரி இன்பமா இருக்கட்டும். எச்சரிக்கையா இருங்க. துன்பம் மட்டும் நீங்க கவலையே படாதீங்க. அதுக்கு பின்னால ஒரு நன்மை இருக்குது. அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லலாம். அவங்க பிடிச்சுக்குவாங்க. நன்றாக இருப்பாங்க. அப்ப இவங்களெல்லாம் நம்ம வந்து மீட்டெடுக்கலாம். நிச்சயமாக அந்த போதையில்லா தமிழகத்தை நம்ம வந்து ஏற்படுத்த முடியும் என்று கூறி, வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்குமே அந்த மௌனம் இருக்கும்போதே, இங்க இருக்கிறவங்க எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எங்க வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த பூமியில் தான் இருக்கின்றார்கள். அருள் தந்தை அவர்களோடு இருந்த மௌனத்தை நினைந்து, அவரோடு அதை இணைந்து, அறிவால் இணைந்து இருக்கணுங்கிறதுல கொடுத்து, அப்ப அந்த இடத்திலே கூட உண்மையாகவே, நான் வாய் வார்த்தைக்காக சொல்ல, உண்மையாகவே நீங்கள் அத்துணை பேரும் தான் இந்த இந்த மாரி ஒரு சொற்பொழிவு கொடுக்க வேண்டும் என்பது, அது முற்றிலுமாக உங்களை சார்ந்தது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனையாக தோல்வியே வெற்றி என்று எடுத்துரைத்தார் மனோகரன் ஐயா.
அவர்கள் கூறியதிலிருந்து ஒரு சிறு குறிப்பு. இயற்கையை யார் தெளிவாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் கடமையை சரியாக செய்வார்கள் என்றும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். செயல் மட்டும்தான் நம்முடையது, செயலுக்குண்டான விளைவு இறைவனுடையது என்றும் அழகாக எடுத்துரைத்தார். ஒவ்வொருவரும் அறிவிலே தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நம்முடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் அனைத்தும் நன்றாகவே இருக்கும். இயற்கையும் அதை நன்றாக செயல்படுத்தி கொடுக்கும் என்றும் கூறினார். என் குரங்கு கதை ஒன்று கூறி, குரங்கினுடைய அலை இயக்கம், 5 அறிவு பிடித்த குரங்கினுடைய அலை இயக்கத்தை பற்றி கூறினார். ஆனால் 6 அறிவு பெற்ற மனிதனுடைய அலை இயக்கம் மட்டும் வேறு வேறாக இருக்கிறது என்றும் கூறினார். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வான்காந்தத்திலே இருக்கிறது என்றும், மனிதர்களிடத்திலே குறை காணக்கூடாது என்றும், அகப்படாத குற்றவாளிகள் அதிகம் என்றும் எடுத்துரைத்தார். சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் தனிமனித அமைதி வேண்டும் என்றும் மகரிஷி கூறியதாக கூறினார். அறிவை பயன்படுத்தி புறத்திலே வெற்றி காண வேண்டும். அகத்திலே நமக்கு எந்த வேலையும் கிடையாது, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்றும் கூறினார். வெற்றி கிடைத்தால் மனம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றதோ அதே போல் தோல்வியையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். வெற்றியையும் தோல்வியையும் நாம் சமமாக ஏற்றுக்கொள்ள சங்கல்பம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இயற்கையோடு நாம் போராடக்கூடாது, உணர்வுகளை பிடித்து வைப்பதால் தான் பிரச்சனையே வருகிறது என்றும் கூறினார். இயற்கையை அன்பும் கருணையுமாக நாம் பார்க்க வேண்டும், எல்லாமே அழகாக இருக்கும் என்றும் கூறினார். இயல்பாகவும் சாதாரணமாகவும் நாம் இருந்தாலே போதும், இயற்கையை நம்மை வழிநடத்தும் என்றும் அழகாக எடுத்துரைத்தார். புறத்திலே வெற்றியும் அகத்திலே தோல்வியும் அடைய வேண்டும், நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் என்றும் கூறினார். சும்மா இருந்தாலே போதும், மனதை ஆறு போல் ஓடவிட்டாலே போதும் என்றும் அழகாக கூறினார். அறிவிலே தெளிவிருந்தால் போதும், நாம் செய்யும் வேலையை தியானமாக செய்தால் மட்டும் போதும், பிரபஞ்சம் அனைத்தும் நமக்கு கொடுக்கும். அகத்திலே தோல்வி, புறத்திலே வெற்றி அடைய வேண்டும். இன்பத்திலே எச்சரிக்கையாகவும் துன்பத்திலே கவலையே படக்கூடாது என்றும் அழகாக எடுத்துரைத்தார். மனோகரன் ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். உலக நலத் தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்யா. சில முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சி. நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து இதுவும் அதுவே என்று சிந்தனை உரையாற்ற அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வெள்ளி மாலை ஜோதிட நாடம் பகுதி 11 இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படும். சனிக்கிழமை இயற்கை மருத்துவர் டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்களின் மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்படும். தமிழ் ஆனந்த யோகம் உள்ளது உள்ளபடி விளக்குவதே, வேதாத்திரிய தத்துவங்களை உள்ளது உள்ளபடி விளக்குவதே தமிழ் ஆனந்த யோகத்தின் முதல் கடமையாகும். தமிழ் ஆனந்த யோகத்தில் தினந்தோறும் காலை மாலை நித்யானந்த தவமும், வெள்ளிக்காலை கருமைய சாந்தி தவம், சனிக்கிழமைகளில் ஆரோக்கிய தியானமும் நடைபெறும். ஆசான் அருட்தந்தை என் உயிர் கலப்பு பெற்ற மூத்த பேராசிரியர்களை கொண்டு சிந்தனை உரை, மருத்துவ உரை, வாழ்வியல் சிந்தனைகள் அனைத்தும் நடைபெறுகிறது. அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பு செய்வோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். இந்த புண்ணிய செயல்களில் உங்களை ஈடுபட்டு இணைத்துக் கொண்டு உங்கள் நண்பர்களிடம் பெற்றுள்ள பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்களில் இந்த தமிழ் ஆனந்த யோகத்தின் தகவலை பகிருங்கள். வாழ்க வளமுடன்.